காலை வணக்கம் மாணவர்களே. சென்ற தமிழ் வகுப்பில் நாம் இயல் 1 இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? மொழி முதல் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். இந்த தமிழ் வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி பார்த்தீங்கன்னா இயல் 2 உள்ள மெய்மயக்கம். அதாவது மெய்மயக்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொற்கள்ல மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது தான் மெய்மயக்கம். நமக்கு தெரியும், மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அவை ஒலிக்கின்ற முறை மற்றும் அவை பிறக்கின்ற இடம் குறித்து அவை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. வல்லினம், மெல்லினம், இடையினம். மாவிலிருந்து பிறக்கக்கூடியது வல்லினம், மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது மெல்லினம். இந்த இரண்டுக்கும் இடைப்பகுதியில் உள்ள எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அவை 6 கழுத்திலிருந்து பிறக்கின்றன. அந்த மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்களா, ஒரு சொற்கள்ல மெய்கள் வந்து தொடர்ந்து வரும். எப்படி நாம மொழி முதல் மற்றும் மொழி இறுதி எழுத்துக்களை வச்சு தமிழ் சொற்களையும் நாம கண்டுபிடிக்கிறோமோ, அதே போல இந்த மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வர்றதை வச்சு நாம இது தமிழ் சொல்லா அல்லது பிறமொழி சொல்லா என்பதை நம்மால் அறிய முடியும். ஆக இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்மயக்கம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்து அடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இந்த மெய்மயக்கம் இருவகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுல பார்த்தீங்கன்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஒரே மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்லில் தொடர்ந்து வருவதுதான் உடல்நிலை மெய்மயக்கம். இந்த உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள்ல அதே ஒத்த மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், வேற மெய் எழுத்துக்கள் வராது. அப்படிப்பட்ட எழுத்துக்கள் 4: இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாக உள்ளன. உதாரணத்துக்கு பாருங்க, பக்கம். இது எப்படி இருக்கலாம்? பா கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் கா வச்சா இக்கு கூட்டல் ஆ. சரியா? இதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் இக்கு, இங்கேயும் இக்கு இல்லையா? அப்ப ஒரே மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்ல தொடர்ந்து வருது. ஆகவே இது உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாக உள்ளது. அதே போல அச்சம். ஆ இச் சா வச்சா இச்சு கூட்டல் ஆ. இதுல பாத்தீங்கன்னா 2 இச்சு தொடர்ந்து வருது, ஒரே மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருது. அதே போல மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா இத்து, இந்த 2 மெய் எழுத்துக்களும் தொடர்ந்து வருகிறது. அதே போல அப்பம், அதுல பாத்தீங்கன்னா இந்த இரு மெய்கள் தொடர்ந்து வந்து உடல்நிலை மெய் எழுத்தாக அமைந்துள்ளது. அப்ப மெய்மயக்கம் என்பது ஒரு சொல்லில் மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து ஒரே மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருவதுதான் மெய்மயக்கம் பார்த்தோம். அடுத்து அது 2 வகை, உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்போ உடல்நிலை மெய்மயக்கம் என்பது ஒரே வகையான மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து ஒரு சொல்லில் வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அடுத்து நாம் பார்க்க போவது வேற்றுநிலை மெய்மயக்கம். இதனுடைய 2வது வகை வேற்றுநிலை மெய்மயக்கம். அதாவது ஒரே சொல்லில் வேற வேற மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வந்தா, ஒரே மெய்யெழுத்துக்கள் அல்லாமல் வேறு வேறு வகையான மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வும் இழும் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்களாக உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வு, தேர்வு. இந்த தேர்வு அப்படின்ற எழுத்து எப்படி பிரிக்கலாம்னா, தே கூட்டல் இவ்வு, இவ்வு எப்படி பிரிக்கலாம்? இவ்வு கூட்டல் ஊ. இங்க வரக்கூடிய 2 மெய் எழுத்துக்கள் வேறு வேறு மெய் எழுத்துக்களாக உள்ளன. இவ்வும் இவ்வும் வந்துள்ளது. அதே போல உயர்வு பிரிச்சுமானா அந்த உயர்வு எப்படி இருக்குன்னா இவ்வு கூட்டல் ஊ. அதே போல இவ்வு கூட்டல் ஊ, ஊ ய. அப்போ இவ்வு இவ்வு. இப்படி வேறு வேறு மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தா ஒரு சொல்ல தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். வாழ்பவன், அதை பார்த்தீங்கன்னா
வா கூட்டல் இழு கூட்டல் இப்பு கூட்டல் ஆ கூட்டல் வா கூட்டல் இழு கூட்டல் இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இப்பு கூட்டல் இதுல பாத்தீங்கன்னா ஈடு இப்பு இது வேறு வேறு மெய் எழுத்துக்களாக வந்து இந்த சொல்லில் அமைந்துள்ளது. இப்படி உள்ளதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். அதாவது வேறு வேறு மெய்கள் ஒரு சொல்ல தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். இப்போ நம்ம மெய்மயக்கம்னா என்னன்னு பார்த்தோம். மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்லில் தொடர்ந்து வருவது மெய்மயக்கம். அது ரெண்டு வகைப்படும். உடல்நிலை வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்த்தோம். உடல்நிலை எழுத்துக்கள் இக்கு இச்சு இத்தி இப்பு. அதே போல வேற்றுநிலை மெய் எழுத்துக்கள் இரும் இழும். இந்த 4 உடல்நிலை மெய் எழுத்துக்கள் 2 வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் 4 2 6. இந்த 6 மெய்யை தவிர்த்து மீதி 12 எழுத்துக்கள் உடல்நிலை மெய் எழுத்தாகவும் வரும், வேற்றுநிலை மெய் எழுத்தாகவும் வரும். அந்த 12 எழுத்துக்கள் எப்படி உடல்நிலையாகவும் வேற்றுநிலையாகவும் வருகிறது என்பதை குறித்து நாம் இனி காணலாம். இந்த உடல்நிலை மெய் எழுத்துக்கள் 4, வேற்றுநிலை மெய் எழுத்துக்கள் 6. அது தவிர்த்து மீதி 12 மெய் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இதுல பாத்தீங்கன்னா இட்டு பட்டம், இதுல 2 மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருது. இது என்ன? பா கூட்டல் இட்டு கூட்டல் ஆ கூட்டல் இ. அப்போ 2 மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வருதா? அப்ப இது உடல்நிலை மெய்மயக்க சொல்லாக இங்கு அமைந்துள்ளது. அந்த இட்டு என்கின்ற மெய் எழுத்து. அதே இட்டு இங்க பாத்தீங்கன்னா காட்சி. இதை பிரிக்கும் போது கா கூட்டல் இட்டு கூட்டல் சி பிரிச்சுமானா இச்சி கூட்டல் இ அப்படி. கா கூட்டல் இட்டு கூட்டல் சி பிரிச்சுமானா இச்சி கூட்டல் இ அப்படி வரும். அப்போ பார்த்தோம்னா இந்த இட்டும் இச்சும் வேற்றுநிலை மெய்மயக்க சொற்களாக எழுத்தாக உள்ளன. அப்ப இது இட்டு என்ற எழுத்து உடல்நிலையாகவும் அமைந்துள்ளது. அதே போல வேற்றுநிலை மெய்மயக்க சொல்லாகவும் அமைந்துள்ளது. அடுத்து இரு வெற்றி. இங்க பாத்தீங்கன்னா 2 மெய் எழுத்துக்கள் ஒரே ஒத்த மெய் எழுத்துக்கள் தொடர்பு வருது இல்லையா? ஆகவே உடல்நிலை மெய்மயக்க சொல்லாக இரு உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இரு கூட்டல் பக்கத்துல சி வருது இல்லையா? அதே மாதிரி இச்சு கூட்டல் இ இப்படியாக வரும். இட்டு இரு இச்சு வரும். இது எடுத்துக்கலாம். கடைசியில இரு கூட்டல் இச்சு கூட்டல் இ. அப்போ இங்கே உடல்நிலையாக உள்ளது, இங்கே வேற்றுநிலை மெய் எழுத்தாக அமைந்துள்ளது. அதே போல அங்கானம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2ம் ஒரே மெய்யாக அமைந்துள்ளது. இங்க பாத்தீங்கன்னா நட்பு எழுத்து இங்கு கூட்டல் இக்கு தான். இங்கு கூட்டல் இக்கு தான். தங்கம் இது பிரிச்சுனா இங்கு கூட்டல் இக்கு கூட்டல் அண்ணு ஆகும். அப்ப இது வேற்றுநிலை மெய் எழுத்தாக அமைந்துள்ளது. இஞ்சி விஞ்ஞானம். இதுல பாத்தீங்கன்னா இருமைகள் ஒரே மெய்கள் தொடர்ந்து அமைந்துள்ளது இருமுறை. ஆகவே இது உடல்நிலை மெய்மயக்கம். இது பாத்தீங்கன்னா மஞ்சள் மா இன் ஜ இல் சாவுச்சுனா இச்சு கூட்டல் ஆ. அப்போ இந்த பக்கத்துல இச்சு. அப்போ இது வேற வேற மெய்யாக வருது. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். இன்னு தண்ணீர் இருமைகள் ஒன்றாக வரும். இது பிரிச்சோம்னா இங்கு கூட்டல் இப்புன்னு வரும். இங்க உடல்நிலையாக வருது, இங்க வேற்றுநிலையாக வருது. இந்த என்கின்ற மெய். அதே போல இன் செங்கனி அந்த இது பிரிச்சோம்னா ஒரே மெய் எழுத்தாக வரும். இங்கு கூட்டல் ஏ. இது பிரிச்சோம்னா இங்கு கூட்டல் இத்து தான் வரும். அப்ப இங்க உடல்நிலையாக வருது, இங்க வேற்றுநிலையாக வருது. அதே போல அம்மா இம்மு
உடல்நிலை மெய்மயக்கம். இது இங்கு கூட்டல் இப்பு வேற்றுநிலை மெய்மயக்கம். மன்னன் இங்கு பார்த்தீங்கன்னா இங்கு கூட்டல் இது எப்படின்னா இது ரெண்டையும் தொடர்பு வரும். அப்போ இரு மெய்கள் தொடர்பு வரதுனால ஒரே மெய்கள் இருமுறை வரதுனால இது உடல்நிலையாக உள்ளது. இங்க பார்த்தீங்கன்னா இங்கு கூட்டல் இப்பு வரும். இது வேற்றுநிலை மெய்மயக்கம். அதே போல இங்கு 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 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 எழுத்துக்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். இப்போ மெய்மயக்கம் நான் பார்த்தோம். மெய்யெழுத்துக்கள் இருமுறை ஒரு சொல்லில் தொடர்ந்து வருவது அது மெய்மயக்கம் பார்த்தோம். அது ரெண்டு வகை, உடல்நிலை வேற்றுநிலை மெய்மயக்கம். ஒரே மெய்யெழுத்துக்கள் ஒரு சொல்லில் தொடர்ந்து வருவது உடல்நிலை, வேற வேற மெய்யெழுத்துக்கள் வந்தால் அது வேற்றுநிலை. இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நான்கும் உடல்நிலை மெய்யெழுத்துக்கள். இரு இடு இரண்டும் வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள். இந்த 6 தவிர்த்து இந்த 12 மெய்யெழுத்துக்களும் உடல்நிலை மெய்யெழுத்தாகவும் வரும், வேற்றுநிலை மெய்யெழுத்தாகவும் வரும் என்பதை பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஈரொற்று மெய்யெழுத்துக்கள். அதான் நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். சரியா? அடுத்து ஈரொற்று மெய்மயக்கம். தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவதே இந்த ஈரொற்று மெய்மயக்கம். இப்போ வேற்றுநிலை உடல்நிலை மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சு இத்தி இப்பு வேற்றுநிலை மெய்யெழுத்துக்கள் இரும் இழும். இந்த ஈரொற்று மெய்மயக்க எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இங்கு இரு இழு இந்த 3 எழுத்துக்களும் ஈரொற்று மெய்மயக்க எழுத்துக்களாக உள்ளன. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுத்து பாருங்க. இங்கு காய்ச்சல் இது இங்கு, அதுக்கப்புறம் இச்சு இந்த சாவு பிடிச்சா இச்சு கூட்டல் ஆ. இது பார்த்தீங்கன்னா 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருது. கா கூட்டல் இ கூட்டல் இச்சு கூட்டல் சாவு பிடிச்சோம்னா இச்சு கூட்டல் ஆ கூட்டல் இல். இது பார்த்தீங்கன்னா 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவதால் இது ஈரொற்று மெய்மயக்கம் எனப்படும். அதே போல நாய்க்கால் இதை பிடிச்சோம்னா இங்கு இக்கு இக்கு 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வரும். முயற்சி இரு இச்சு சி பிடிச்சோம்னா இச்சு கூட்டல் இ இதுலயும் 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து உள்ளது. தேர்கால் இரு இக்கு இக்கு. அதே போல வீழ்ச்சி இழு இச்சு இந்த சி பிடிச்சோம்னா இச்சு கூட்டல் ஈயாக பிரியும். ஆகவே இங்கு இச்சு இச்சு இங்கே 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. அதே போல காட்டுணர்ச்சி இழு இப்பு இந்த பூவை பிடிச்சோம்னா இப்பு கூட்டல் ஊ இல்லையா? அப்போ இங்கே இப்பு இப்பு 3 மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது ஈரொற்று மெய்மயக்க ஆகும் இல்லையா? சரி மாணவர்களே, மெய்மயக்கம் என்பது ஒரு சொல்லில் மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது மெய்மயக்கம். அதாவது சொல்லின் நடுவில் மெய்யெழுத்துக்கள் வருவது மெய்மயக்கம், தொடர்ந்து வருவது மெய்மயக்கம். அந்த மெய்மயக்கம் இருவகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இந்த 4 இக்கு இச்சு இத்தி இப்பு. வேற்றுநிலை மெய்மயக்க எழுத்துக்கள் இந்த இரும் இழும் இல்லையா? இந்த 6 தவிர்த்து மீதி 12 எழுத்துக்கள் உடல்நிலையாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும் என்பதை பார்த்தோம். அதற்கு அடுத்து நாம் பார்த்தது இந்த ஈரொற்று மெய்மயக்கம். அதுக்குரிய எழுத்துக்கள் 3 இயே இவ்ரு இயே இயே இவ்ரு இழு இந்த 3ம் ஈரொற்று மெய்மயக்கத்திற்கான எழுத்துக்களாக உள்ளன. இந்த இலக்கண பகுதிக்குரிய வினாக்களை நான் நம்முடைய குழுவில் அனுப்புகிறேன். அவற்றை எழுதி அனுப்புங்கள். அதே போல மொழித்தேர்வு பயிற்சியில் ஒரு 10 கொடுத்துட்டு ஒரு வினா ஒன்று இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு குழுவில் அனுப்புகிறேன். அதையும் எழுதி எனக்கு அனுப்புங்கள். வருகிற திங்கட்கிழமை உங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. 50 மதிப்பெண்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. நாம் ஏறக்குறைய எல்லாத்துக்கும் நாம்
தேர்வு எழுதிட்டோம், படிச்சிருக்கோம். இன்னும் துணை பாடத்துக்கு மொழித்திறன் பயிற்சி மட்டும் படிக்கல. இந்த இரண்டுக்கும் நாளைய பொழுது ஒரு 20 மதிப்பெண் அளவிலே தேர்வு நாட்களாக அவற்றுக்கும் நீங்கள் தயாராகுங்கள். இந்த இலக்கண பகுதி வினாக்களை தெளிவாக பிழை இல்லாமல் எழுதி எனக்கு அனுப்புங்கள். நன்றி.